திருப்பாவையாறாம் பாசுரம். இந்த பாசுரத்தில் ஆண்டாளும் தோழியரும் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கும் ஒரு பெண்ணை அதிகாலை அறிகுறிகளைச் சொல்லி உற்சாகமாக எழுப்புகிறார்கள். திருப்பாவை 6 புள்ளும் சிலம்பின காண் புல்லரையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. பிள்ளாய் எழுந்திராய். பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்து அரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். பொருள்: அன்பு தோழியே, உடனே எழுந்திரு. பறவைகள் எழுந்து கீச்சிடும் இனிய ஒலி கேட்கவில்லையா? கருடனை வாகனமாகக் கொண்ட பெருமாளின் கோயிலில் வெள்ளைச் சங்குகள் எழுப்பும் பேரொலி காதில் விழவில்லையா? பேய் வடிவில் வந்த பூதனையின் முலையில் நஞ்சுண்டு அவளை வதம் செய்தவனும், கள்ளமாக வந்த சகடாசுரனை காலால் உதைத்து அழித்தவனும், பார்க்கடல் போன்ற வெள்ள அரவில் ஆதிசேஷன் மீது துயில் அமர்ந்த அற்புதவனுமான கண்ணனை மனத்தில் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெதுவாக எழுந்து அரி ஹரி என்று உரத்துச் சொல்லும் நாம ஒலி உன்னை எட்டவில்லையா? உடனே எழுந்து இவற்றையெல்லாம் கேட்டு உள்ளம் குளிர்வாயாக. விளக்கம்: இப்பாசுரம் மார்கழி நோன்பின் அதிகாலை உற்சாகத்தை உணர்த்துகிறது. கண்ணன் பூதனையை வதம் செய்த போதும் அவள் தாய் ஸ்தானம் பெற்றதை மதித்து அமைதியாக மடியில் அமர்ந்து பால் குடிப்பது போல் நடித்து உயிர் பறித்து மோட்சமளித்த கருணையை காட்டுகிறது. சகடாசுரனை உதைத்த வீரமும் பார்க்கடலில் துயிலும் பரத்துவமும் இங்கு பாடப்படுகின்றன. முனிவர்கள் ஹரி நாமத்தால் உள்ளம் குளிர்வது போல் நாமசங்கீர்த்தனத்தின் மகத்துவத்தை உணர்த்துகிறது. இப்பாசுரம் கேரளாவின் அம்பலப்புழைக்கு அருகிலுள்ள திருவமுண்டூர் தலத்துடன் தொடர்புடையதாகவும் கூறப்படுகிறது. எழுந்திருங்கள். ஹரிநாமம் சொல்லி உள்ளம் குளிரச் செய்து மார்கழி நோன்பை தொடர்வோம்.